மாதிரி அனைத்து ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துடைய கோரிக்கை என்னன்னா, 2021 தேர்தல் வாக்குறுதியை 153 நிறைவேற்றி அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிறுத்தப்படுத்த வேண்டும். இந்த அனைத்து பிரிவுகளிலும் உதவி பொறியாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களை அழைத்து முழுவதும் வேலை வாங்கி கொண்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை என்று எழுதி கொடுக்கும் இந்த உதவி பொறியாளர்கள் முதல் அனைத்து அதிகாரிகளும் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இனிமே இந்த வரும் காலத்தில் இந்த நடைபெறும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிறுத்தப்படுத்தும் என்ற அறிவிப்பை நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய போராட்டம், இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துறோம். நாங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடல. 20-25 ஆண்டுகள் உழைக்கிற நான் ஒப்பந்த தொழிலாளருடைய கவனத்தை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போறோம். கலைஞர் இருக்கும் பொழுது 21,000 பேருக்கு பணி நிரந்தரம் வழங்கினார். அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி ஒப்பந்த தொழிலாளருக்கு துரோகத்தை மட்டும் பரிசாக அப்பாயின்மெண்டாக கொடுத்தாங்க. துரோகத்தின்ற வார்த்தையை தான் அவருக்கு அப்பாயின்மெண்டாக கொடுத்தாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற ஆட்சியில ஒப்பந்த தொழில் பணி நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நிறைவேற்றி அனைவருக்கும் ஒப்பந்த தொழிலுக்கும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கோர்ட்டு வழக்கில் 6,788 நபர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும். கோர்ட்டு கேஸ் இல்லாம சீனியர்கள், பிபிஎன் கமிட்டியில இருக்கிறவங்க, K2 அக்ரிமெண்ட்ல இருக்கிறவங்க, சிட்டு பிசிபி ஒர்க் பண்ற அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். அதாவது என்ன விஷயம்னா, 20-25 ஆண்டு முதல் இந்த நிமிடம் வரைக்கும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைத்து பேரிடர் காலத்திலையும் மழை, வெயில், புயல் எதுவும் பாக்குறது கிடையாது, உழைக்கிறாங்க. ஆனா அவங்கள விட்டுட்டு படிச்சுட்டு வீட்டுல இருக்கிற ஒருத்தர் கூட்டு வந்து நாங்க கேங்மேன் பதவி வழங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கேங்மேனுக்கு எதிரி கிடையாது. ஒப்பந்த தொழிலாளர் கேங் பதவியை போட்டு விட்டு ஒப்பந்த தொழிலாளருக்கு பணி ஆர்டர் கொடுத்து விட்டு கேங்மேன் பதவியை போடுங்க. திரும்ப நான் கேங்மேன் பதவி போடணும். எதுக்காக போடணும்? அது என்ன ரகசியம் இருக்கு? எதுக்கு கஷ்டப்படுறவங்க போட விட்டு எதுக்கு நீங்க அவங்களே போடுறீங்க? இப்ப கூட நீங்க போடுறதா இருந்தா ஒப்பந்த தொழிலாளர் பணி வந்து கொடுத்து விட்டு கேங்மேனை போடுங்க. அவங்களே எங்க சகோதரன் தான், அவங்களே எங்க அண்ணன் தம்பிங்க தான். நாங்க அவங்க எதிர்க்கல. ஆனா காலங்காலமா எல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ரிட்டையர் ஆகிற வயசுல வேலை கேட்கறாங்க. சாவறதுக்குள்ள ஒரு வாட்டியாச்சும் நான் இப்ப இது மின்சார வாரிய ஊழியர் கையெழுத்து போடணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க பணி நிரந்தரம் வழங்கணும். மாண்புமிகு முதல் கலைஞர் வழியை பின்பற்றி ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் வழங்குற ஒரே சக்தி நம்ம முதல்வர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவர் கவனத்துக்கு கொண்டு போக தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இது இந்த பத்திரிகை வாயிலாக சொல்றோம். நீங்க பெரிய மனசு பண்ணி பத்திரிகையாளர்லாம் எங்களுடைய கஷ்டங்கள், குறைகள் எல்லாம் திரும்ப முதல்வர் கவனத்துக்கு போற அளவுக்கு நீங்க இதை தெரியப்படுத்தணும். அவங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.